அண்ணன் திரு மணி அவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருந்தார். 1999ஆம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் என்பதை ஒரு மதவாத இயக்கமாக இங்கே சிலர் சித்தரிக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சமூக இயக்கம். திமுக தொண்டர்கள் வீடு வீடாக சென்று ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்று தன் கைப்பட முரசொலியில் 99ஆம் ஆண்டு கருணாநிதி கடிதம் எழுதியிருக்கிறான்னு அண்ணன் மணி என்ன சொன்னார். அது தப்பு பண்ண மாட்டாரு. நீங்கள் கூட்டணி இல்லையா, 4.5 வருஷம் மந்திரி பதவி அனுபவிக்கலையா, இப்போ சான்ஸ் கிடைச்சப்ப மாட்டீங்களா? அதனால் இவங்க இந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லோருக்கும் மொழிப்பற்று இருக்கிறது. இது மொழி வெறியாக மாறக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். மகாராஷ்டிராவிலே அந்த சகோதரர்கள் ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே 20 ஆண்டுகள் கழித்து இணைந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது. மும்மொழி கொள்கையை மராட்டிய அரசு ரத்து செய்ததற்காக நடத்தப்பட்ட ஒரு விழா. இல்லை, ஆக்சுவலாக வந்து மும்மொழியை எதிர்த்து வந்து அந்த பேரணி அதுக்கு முன்னாடியே வந்து அந்த விட்ரா பண்ணிட்டதுனால அது வெற்றி விழாவாக அறிவித்து அதை நடத்துகிறார்கள். அங்கே பேசக்கூடிய ராஜ் தாக்கரே மராத்திக்கு எதிராக எவனாவது பேசணுன்னா காது மேலே அடிங்க, அடிக்கும் போது வீடியோ எடுக்காதீங்க, வீடியோ எடுத்தால் எவிடன்ஸ் ஆகுது. மேடையில் பேசுகிறாருப்பா. ஒரு மும்பையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் சோஷியல் மீடியாவில் எங்கேயோ நான் மராத்தி பேச மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சம்திங் லைக் தட் ஏதோ ஒன்று போட்டிருக்காரு. கடையை ஊருப்பாக அச்சு உடைக்கிறாங்க.